ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். தங்கம் இப்ப விக்கிற விலைய கேட்டா நம்மளுக்கு தலையே சுத்துது. ஏன் தங்கம் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதற்கு காரணமும் இருக்கு. ஏன்னா தங்கத்தை பாறைகள்ல இருந்து வெட்டி எடுத்து சுத்தமான தங்கமா மாத்துறது ஒண்ணும் அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. இந்த வீடியோல தங்கமானது பாறைகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு பலகட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம கையில எப்படி சுத்தமான தங்கமா கிடைக்குதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு அதாவது தங்கம். ஏன் தங்கம் எப்பவுமே விலை உயர்ந்த ஒரு மெட்டலாவே இருக்குன்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட தங்கத்தை எப்படி மைனிங் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். உலக அளவுல தங்கத்தை மைனிங் பண்ணக்கூடிய இந்த தொழிற்சாலைகள் மட்டும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலர் வரைக்கும் வருமானத்தை ஈட்டுறாங்க. அது இந்திய ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய். தங்கத்தை மைன் பண்றதுக்கு முதல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது தான். பொதுவா தங்கமானது லோட் டெபாசிட் இல்லனா வெயின் டெபாசிட் அமைப்புல பாறைகளுக்கு இடையில இருக்கிற வெடிப்புகள்ல படிஞ்சு கிடக்கும். அங்க தங்கம் மட்டுமே படிஞ்சு கிடக்காது, அது கூடவே சில உலோகங்களும் அங்க டெபாசிட் ஆயிருக்கும். பொதுவா இப்படிப்பட்ட தங்கங்களை மைனிங் பண்றதுக்கு ஹார்ட் ராக் மைனிங் மெத்தட ஃபாலோ பண்றாங்க. பாறைகளோட வெடிப்புக்கு இடையில படிஞ்சு கிடக்கிற இந்த தங்க தாது அதாவது கோல்டு ஓரை பிரிச்சு எடுக்கிறதுக்காக அவங்க மிகப்பெரிய பாறைகளை வெடி வச்சு தகர்க்கறாங்க. இல்லனா பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு சுரங்கங்கள் அமைச்சு அதிலிருந்தும் தங்கங்களை வெட்டி எடுக்கிறாங்க. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட சுரங்கங்கள் நாம தங்க சுரங்கம்னு அழைப்போம். இதுல சில சுரங்கங்கள்ல தங்கமானது 500 மீட்டர் ஆழத்துல இருக்கும். அதனால அவ்வளவு ஆழமா சுரங்கங்களை தோன்றதுக்காக ஸ்பெஷலா ட்ரில்லிங் மிஷினை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த சுரங்கங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரில்லிங் மிஷினானது ரொம்பவே பெருசாகவும் இருக்கும், அதே சமயத்துல சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். பாறைகளுக்கு நடுவுல இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டைகள் அமைப்பாங்க. எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாறைகளை ட்ரில் பண்ணிட்டு அதுல வெடி மருந்து அதாவது டெட்டனேட்டரை பொருத்துறாங்க. வெடி மருந்துகளை அந்த துளையில நிரப்பிய பிறகு பாறைகளை அவங்க வெடி வச்சு தகர்க்கறாங்க. அப்படி வெடிச்சு சதர்ன பெரிய பெரிய பாறை துண்டுகளை மக்கிங் மிஷின் அதாவது மைனிங் ட்ரம் ட்ரக் அழைக்கப்படுற மிகப்பெரிய வாகனங்களை பயன்படுத்தி அங்கிருந்து தொழிற்சாலைகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க அவைகள் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டப்படுது. சொல்ல போனா அந்த பாறைகளை ஜல்லி வடிவத்துக்கு சின்ன சின்ன துண்டுகளா மாத்துறாங்க. இவ்வளவு சிறிய வடிவம் உள்ள கற்களை மறுபடியும் ஒரு கிரைண்டிங் மிஷின்குள்ள அனுப்புறாங்க. இந்த சின்ன கற்களை 100 முதல் 200 மைக்ரான் அளவுள்ள ரொம்பவுமே நைஸான பொடிகளா அவங்க அரைச்செடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா இப்படி நைஸா அந்த கற்களை அரைப்பது மூலமாக தங்கத்தை நம்மளால எளிதா இந்த நைஸான பவுடர் போன்ற அமைப்புல இருந்து பிரித்தெடுக்க முடியும். இப்படி அரைத்தெடுக்கப்பட்ட இந்த பொடி போன்ற அமைப்பை ஒரு மிகப்பெரிய சிலிண்டர்ல மாத்துறாங்க. அங்க தண்ணீரையும் சைனைடு சொல்யூஷனையும் ஆட் பண்றாங்க. இது ஒரு கலவையா மாறினதுக்கு பிறகு அதை மேலும் இருக செய்து குழம்பு வடிவத்துல மாத்துறாங்க. இந்த குழம்பு போன்ற அமைப்பை மறுபடியும் இருக செய்து கூழ் போன்ற அமைப்புல மாத்துறாங்க. இந்த கூழ் போன்ற அமைப்பை ஒரு மிகப்பெரிய டேங்குக்கு மாத்துறாங்க. அந்த டேங்க்ல பெரிய பெரிய கருவிகளை வச்சு ஸ்லரிங்கிற ஒரு அமைப்புக்கு கொண்டு வராங்க. அதன் பிறகு அந்த ஸ்லரி போன்ற அமைப்புல காத்த வேகமா பம்ப் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ அவங்க ஏரேஷன் அழைக்கிறாங்க. இந்த ஏரேஷன் ப்ராசஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்லரிங்கிற அமைப்புக்குள்ள ஆக்சிஜன் வாயுவை செலுத்துறது தான். அந்த கலவைக்குள்ள செலுத்தப்படுற ஆக்சிஜன் வாயுவானது அந்த கலவையில இருக்கிற சைனைடு மற்றும் தங்கத்தோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். இதனால கலவையில இருக்கிற தங்கமானது நீர்ல அப்படியே கரைஞ்சிரும். அதாவது தங்கம் மற்றும் சைனைடு கலந்த ஒரு கலவை நீரானது இதுல உருவாகுது. ஏரேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு இந்த கலவைய ஒரு மிகப்பெரிய ரொட்டேட்டிங் கூலிங் ட்ரம் வழியா அனுப்புறாங்க. இந்த ட்ரம்ல பெரிய பெரிய ஃபில்டர் போன்ற அமைப்புகள் இருக்கும். இவைகளை ஒரு மிகப்பெரிய வடிகட்டினே சொல்லலாம். இவைகள் வழியாக இந்த ஸ்லரி கடந்து போகும்போது தாதுக்கள் அங்கேயே தங்கிரும். தண்ணீரானது இந்த மிகப்பெரிய ஃபில்டர் ட்ரம் மூலமா கடந்து போயிரும். இந்த ப்ராசஸ் மூலமாக தங்கத்தை மத்த தாதுக்கள்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. இதன் பிறகு இந்த தங்கம் கலந்த நீரிலிருந்து தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்காக பிரெசிபிடேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த பிரெசிபிடேஷன் முறைக்கு ஜிங்க், கார்பன் மற்றும் அலுமினியத்தை பயன்படுத்துறாங்க. இவைகளை பிரித்தெடுக்கப்பட்ட தங்கம் கலந்த நீர்ல சேர்ப்பது மூலமாக தங்கத்தை திட வடிவில அதாவது சாலிட் வடிவத்துக்கு மாத்துறாங்க. திட வடிவில் இருக்கிற இந்த தங்க கலவைய ட்ரை பண்ணி தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. ஃபில்டர் பண்ணி தனியா பிரித்தெடுக்கப்பட்ட இந்த தங்க கலவைய கோல்டு கான்சென்ட்ரேட் அழைக்கிறாங்க. அப்படி பிரித்து
பிரிச்செடுக்கப்பட்ட இந்த தங்க துகள்கள்ல இன்னும் சில அசுத்தங்கள் இருக்கும். அதனால தங்கத்தை மறுபடியும் சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்மெல்டிங்கிற அடுத்த ப்ராசஸ்க்கு இந்த கலவையை மாத்துறாங்க. இந்த கோல்டு கான்சென்ட்ரேட்டோட பிளக்ஸ்ங்கிற ஒரு கலவையை கலக்கறாங்க. இந்த பிளக்ஸ்ங்கிற கலவையானது மேங்கனீஸ் டை ஆக்சைடு, புளோரைடு, சிலிக்கா புளோரா, போராக்ஸ் மற்றும் சோடியம் நைட்ரேட் ஆகிய கெமிக்கல்ஸ் கலந்த ஒரு கலவையா இருக்குது. இந்த பிளக்ஸ் கலவையை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா கோல்டு கான்சென்ட்ரேட்ல இருக்கிற தாதுக்களோட மெல்டிங் பாயிண்ட குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இதன் மூலமாக தங்கத்தை நாம இந்த கலவையிலிருந்து எளிதா பிரிச்செடுக்க முடியும். பிளக்ஸ் சேர்க்கப்பட்ட இந்த கோல்டு கான்சென்ட்ரேட் அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய உருக்கும் உலைக்குள்ள அனுப்பப்படுது. அங்க ஹை டெம்பரேச்சர்ல இந்த கலவையானது உருக்கப்படுது. இங்க கிட்டத்தட்ட டெம்பரேச்சர்ங்கிறது 1200 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமா இருக்கும். இந்த உருக்கும் உலையை தான் அவங்க ஸ்மெல்டர்னு அழைக்கிறாங்க. வெப்பநிலையானது சீராக கலவையோட எல்லா பாகத்துக்கும் சென்று சேர்வதற்காக இந்த ஸ்மெல்டர் ஆனது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக தங்கம் மற்றும் பிற தாதுக்கள் உருகத் தொடங்கும். அப்படி உருகும் போது அந்த கலவையில் இருக்கிற ஒவ்வொரு தாதுக்களோட அடர்த்திக்கு தகுந்த மாதிரி அவைகள் அடுக்கடுக்கா பிரிஞ்சு நிற்கும். தங்கம் அடர்த்தியான ஒரு உலோகமா இருக்கிறதால அவைகள் அந்த கலவையோட அடிப்பகுதியில் இருக்கும். மீதமுள்ள அசுத்தங்கள் அடர்த்தி கம்மியா இருக்கிறதால அது கலவையோட மேல் பகுதியில் இருக்கும். மேல் பகுதியில் இருக்கிற இவைகளை ஸ்லாக்னு அழைக்கிறாங்க. அந்த ஸ்லாக இந்த கலவையிலிருந்து தனியா பிரிச்செடுக்கிறாங்க. அதுல சுத்தமா தங்கம் இல்லைங்கிறத அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் உறுதிப்படுத்துறாங்க. அப்படி ஏதாவது தங்கம் இருந்தா மறுபடியும் இவைகள் ஸ்மெல்டருக்குள்ள அனுப்பப்படும். மொத்த தங்கத்தையும் பிரிச்செடுக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்கும். இப்படி முழுவதுமாக தங்கத்தை பிரித்தெடுத்த பிறகு ஸ்மெல்டர்ல இருந்து உருகிய நிலையில தங்கத்தை வெளியே எடுத்து அதை அச்சுல வார்ப்பாங்க. இப்படி அச்சுகள்ல வார்க்கப்படுற இந்த தங்கத்தை டோரே பார் இல்லனா புள்ளி என்ன அழைக்கிறாங்க. டோரே பார் அழைக்கப்படுற இந்த தங்க கட்டிகள்ல தங்கத்தோட பியூரிட்டிங்கிறது 85% மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு 99.9% சுத்தமான தங்கம் கிடைக்கிறதுக்காக இவைகளை மறுபடியும் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. ரிஃபைனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்கத்தோட பியூரிட்டியை செக் பண்றதுக்காக அவங்க அசைங்கிற ஒரு ப்ராசஸ ஃபாலோ பண்றாங்க. இதற்குன்னு பிரத்யேக லேபரேட்டரிஸ் அந்த ஃபேக்டரியிலேயே இருக்கும். அங்க ஃபயர் அசே, ஏபிஎஸ், அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போன்ற பல மெத்தட்ஸை பயன்படுத்தி தங்கத்தோட பியூரிட்டியை செக் பண்ணுவாங்க. இப்படி சுத்தமான தங்கத்தை முழுவதுமா பிரிச்செடுத்ததுக்கு பிறகு அவைகளோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பல ஷேப்புகளுக்கு அந்த தங்கத்தை மாத்துவாங்க. அவைகள் பெரும்பாலும் தங்க கட்டிகளா மாற்றப்படுது. சில சமயங்கள்ல இவைகள் தங்க நாணயங்களாகவும் தங்க நகைகளாகவும் மாற்றப்படுது. இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி தான் பாறைகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் சுத்தமான தங்கமா நம்ம கைகளுக்கு கிடைக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.